யாருமில்லை என்று நான் அழுத போது தாயைப் போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். யாருமில்லை என்று நான் அழுத போது தாயைப் போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், என் இயேசுதான். தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாள் ஆகஸ்ட் 29 புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகளை குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாள் அவருடைய பாடுகளை நினைவுகூரும் நாள். ஆதாரமாக மார்க்கு 6 அதிகாரம் 17-29 நம் வாழ்வில் பிறருக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சலனத்தையும் ஒரு சேர தரக்கூடிய வாழ்வாக இருப்பது மிக அவசியம். புனித திருமுழுக்கு யோவான் பல்வேறு திருமுகங்களிலே இருக்கின்ற காரியங்களை பார்க்கிறோம். இயேசுவுக்காக வழியை ஆயத்தப்படுத்த சொன்ன திருமுழுக்கு யோவான், அவருடைய அந்த உச்சரிப்பு மிக கொஞ்சம் கடுமையாகவே இருந்தது. லூக்கா 7:27, லூக்கா 7:26, செங்கரியாட்டு குட்டியானவர் யோவான் 1:36, வழியை செம்மைப்படுத்துங்கள் லூக்கா 1:77, நீதியின்பால் நிலைப்பாடு ஒரு நல்ல ஒரு நிலையை எடுத்தவர். அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் கடவுளுக்கு பிரியமாக வாழ்வது, மனமாறுகிற வாழ்வை வாழ்கிறது மிக மிக அவசியம். நம்முடைய அழைப்பில் கடுமை இருக்க வேண்டும். கடுமைக்கு பின்னால் கரிசனையும் இருந்தது. ஆகவேதான் அவர் ஒரு இறைவாக்கினர் என்று தான் சாதித்த மனிதர்களில் சந்திக்கின்ற மனிதரில் ஆறுதலையும் சலனத்தையும் ஒரு சேர ஏற்படுத்தின ஒரு சீடனாக வாழ்ந்தவர். கடவுள் ஒவ்வொரு மனிதரோடும் இருக்கிறார் என்ற செய்தியை சொல்வதால் அவர் ஆறுதலை தருகிறார். அதே வேளையில் கடவுள் இப்படிப்பட்ட உடனிருக்கும் பிரசன்னத்தை, நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதியை அவர் என்ன செய்கிறார்? அனுபவிப்பதற்கு ஒரு ஏராளமான தூய்மையாக்குதலுக்கும் சுய புதுப்பித்தலுக்கும் உள்ளாக இருக்கின்றது. திருமுழுக்கு யோவான் இந்த 2 வகையான காரியங்களிலே செய்வதிலே அவர் தன்னுடைய வாழ்வை தாண்டி நடத்தி வந்தார். பழைய பாட்டு இறைவாக்கினர்களே கடைசி தீர்க்கதரிசி யோவான் என்று அழைக்கப்பட்டார். அவரது பணியானது ஆறுதலையும் துயரப்பட்ட மக்களுக்கு ஆறுதலையும் அதே நேரத்தில் ஒரு விதமான சலனத்தையும் ஒரு சேர தரக்கூடிய ஒரு பணியாக இருந்தது. ஏரோது மற்றும் ஏரோதியால் ஆகியோர் மோசமான நபர்களாக, தீமையில் மூழ்கி கிடக்கக்கூடிய நபர்களாக இருந்தனர். காரணம், அவர்களில் திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தை சலனத்தை ஏற்படுத்தியது. இந்த சலனம் தன் உயிரை கையளிக்க நிலைக்கு சென்றது. இயேசுவோ இறைவாக்கினர் என்கின்ற முறையில் மேற்கண்ட பரிமாணங்களை அங்கே யோவான் வெளிப்படுத்தினார். ஓர் இறைவாக்கினர் ஒரு மனிதரில் ஆறுதலை தருகின்றாரா அல்லது சலனத்தை ஏற்படுத்துகிறாரா என்பது அதிகமாக இறைவாக்கினரின் செய்தியை பொறுத்தது அல்ல, மாறாக அவர்கள் உள்வாங்குகின்ற மனிதரின் பக்குவத்தை பொறுத்தது. ஒரு நபர் அதிகமாக பாவத்திலும் தீமையிலும் மூழ்கி கிடக்கின்ற போது இறைவாக்கினருடைய வார்த்தைகள் அவரில் அதிகமாக சலனத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு விதமான இந்த நீ செய்கிற வழி, நீ செய்கின்ற காரியம் பாவமானது, நீ செல்கின்ற வழி தவறானது என்று சலனத்தை ஏற்படுத்தக்கூடியது. அவருக்கு அதே சமயத்தில் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்படி வேறானது பூமிக்குள் செல்லும்போது தூளாக இருக்கும் உறுதியற்ற மண்களை ஒன்று சேர்த்து வலுவாக்குகின்றது. ஆனால் அதே வேறானது இறுகி போய் பாறையை தூளாக்குகிறது. உள்ளம் நைந்து மனம் உடைந்து வாழ்வோரை இறைவாக்கினர் வார்த்தைகள் உறுதிப்படுத்துகிறது. அகந்தையாலும் ஆணவத்தாலும் இறுகி கிடக்கும் உள்ளங்கள் அவரது வார்த்தையினால் உடைகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்வும் ஒரு இறைவாக்கினருடைய வாழ்வுதான்.
என்ற செய்தியை இன்றைக்கு நாம் பெற்று செல்ல அழைக்கப்படுகிறோம். ஆகவே அன்புக்குரிய இறை மக்கள், யோவானைப் போல நாம் ஆறுதல் செய்கின்றவர்களாக, அதே சமயத்தில் பாவ மன்னிப்புக்குள்ளாக அவர்களை எச்சரித்து வழிநடத்துவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடி செபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே இயேசப்பா, இந்த புதிய நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் புனித யோவான் அவர்களுடைய சீடனாகிய யோவானுடைய பாடுகளை நினைவு கூறுகிற நாள். இந்த நாளிலே எங்களுக்காக நீர் உம்முடைய மகனை அனுப்பி கொடுத்து வழியை ஆயத்தப்படுத்தி சொன்னவர். உமக்கு திருமுழுக்கு கொடுத்த அந்த யோவானுடைய ஆறுதலின் வார்த்தைகளும் பிற மனதிலே ஒரு சலனத்தை ஏற்படுத்தி, பாவ மன்னிப்புக்கான சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளாகவும் இருக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை அதன் வழியிலே நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும்